மக்களுடைய பணத்தில் கட்டப்பட்ட இந்த மாதிரி பொதுவான சாலை தடுப்புகளில் எல்லாமே கட்சி கொடிகளை ஊன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆணி அடித்து இந்த மாதிரி அதை எல்லாமே சேதப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரங்களில் அது எவ்வளோ தூரம் கீறல் ஏற்பட்டு பாதிப்படைஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஒரு இடத்துல மட்டும் இல்லை, பல இடங்களில் இந்த மாதிரி கொடியை நட்டுறதுக்கு இந்த மாதிரி சேதப்படுத்துகிறாங்க. இது தேனியில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பரப்புரைக்காக வந்த இடத்துல நான் பார்த்த ஒரு விஷயம். ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி சேதம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கட்சிக்காரங்க மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் குற்றச்சாட்டு பண்ணல. இந்த மாதிரி யார் பண்ணாலும் அது வந்து தப்பு தான். ஐபிசி கீழே ஒரு பொது தொல்லை தான் இது எல்லாமே. 268 ஐபிசியின் படி இது ஒரு தப்பு. மேலும் தமிழ்நாடு சொத்து சேதம் தடுப்பு சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது. அதில் பிரிவு 3 படி இந்த மாதிரி பொது சாலையில் இருக்கக்கூடியதெல்லாம் டேமேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் 5 ஆண்டுகள் வரையும் கூட பனிஷ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு பொது சாலைகளை இந்த மாதிரி தேர்தல் சமயத்தில் பாதிப்படைய வைக்காதீங்க. காவல்துறையினர் வந்து அங்கே இருக்க கொடிகளை பாதுகாக்கிறது, மக்களை பாதுகாக்கிறது, கூட்டத்துக்கு வரக்கூடியவங்களை பாதுகாக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுவாங்க. மேலும் சேர்த்து தேனி மாவட்ட காவல்துறையும் தமிழ்நாடு காவல்துறையும் பொது சொத்தை இந்த மாதிரியெல்லாம் சேதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் அனுப்புங்க. அந்த மாதிரி செய்கிற செயல்கள்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி நடந்துச்சுன்னா அதை தடுங்க காவல்துறையினர். ஸோ இதுதான் உங்களுடைய பிரதான ஒரு கடமையாக இருக்கணும். மக்கள் மீது அக்கறை கொண்டுள்ள ஒரு அரசும் மக்களுக்கு மீது அக்கறை கொண்டுள்ள ஒரு காவல்துறையும். ஸோ பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.